புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய நல்லாசியுடன் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் ஆணையின்படி கோவை மாநகர், கோவை புறநகர் வடக்கு, கோவை புறநகர் தெற்கு 3 மாவட்டத்தினுடைய செயல் வீரர் கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பூத் கமிட்டி பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொன்னது போல எப்படி அமைத்திருக்கார் என்ற ஆலோசனை நடைபெற்றது. அதே போல கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாநகராட்சியில் கடுமையான சொத்து தண்ணீர் வரியெல்லாம் உயர்த்தியுள்ளார்கள். அதே போல் சாலைகள் கிராமங்கள்லாம் குடிநீரே வருவதில்லை. மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். எந்த அடிப்படை திட்டங்களும் நாடு வருடமாக நிறைவேற்றவில்லை. ஆகவே கோவை மாவட்ட நிர்வாகத்தையும் மாநகராட்சியும் உடனடியாக அந்த வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும். அதே போல அடிப்படை திட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று, அதற்காக நிறைவேற்றவில்லை என்றால் உடனடியாக மிக பெரிய ஆர்ப்பாட்டம் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கண்டிப்பாக நடத்தப்படும் என்பதையும் இந்த கூட்டத்தில் விவாதித்தோம். அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டம் தரும். இன்றைக்கு இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தில் சிறு தொழில், அதே போல தொழில் முதலீட்டாளர்கள், வியாபாரிகள், தொழிலாளர்கள், அனைத்து தரப்பு மக்களும் மிகவும் சிரமத்தில் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு கோவை மாவட்டத்துக்கு முழுமையாக புறக்கணித்தது மட்டுமல்ல, இன்னைக்கு கைத்தறி, விசைத்தறி எல்லாருமே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் விவாதித்திருக்கோம். கண்டிப்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப் போகிறோம். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் மாறுதல் என்னவென்றால் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால் தான் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் மாற்றம் என்பதை பொதுமக்களும் எல்லாருமே உணர்ந்துள்ளார்கள். ஆகவே கண்டிப்பாக 2026 ஆட்சி மாற்றம் உறுதி. எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை புறக்கணிப்பார்கள் மக்கள். கண்டிப்பாக மீண்டும் அதிமுக ஆட்சி வரும். அதே போல் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு முழுமையாக கேட்டிருக்கிறது. யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. சமீபத்தில் இந்த பல்லடத்தில் கூட மூத்தவர்கள், புதியவர்கள் 2 பேர்த்த அடித்து கொண்டு நகையெல்லாம் பணத்தில் எடுத்துட்டு போகிறாங்க. இது தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு கோவை சுற்றுப்புற மாவட்டங்கள். இன்னைக்கு காலையில் கூட பொள்ளாச்சியில் ஒரு மோசமான சம்பவம். ஒரு மாற்றுத்திறனாளி மனவளர்ச்சி கொண்டவங்க பார்த்தீங்கன்னா அடித்து கொண்டு போச்சிருக்கு. இன்றைக்கி அதுக்கு நேரடியாக நம்மளது தேர்தல் பிரிவு செயலாளர் சட்டமன்ற பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர், சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் அவர்கள், கம்சாமன் அவர்கள் நேரடியாக சென்று அதையெல்லாம் பார்த்து தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டு வந்திருக்காரு. நேராக போலீஸ்லேருந்தே போயிருக்கு. ஆகவே தொடர்ந்து நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சட்ட ஒழுங்கு எடப்பாடியாக இருக்கும்போது, அம்மா இருக்கும்போதும் இன்றைக்கி ஆர்எஸ்புரம் போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் 1 போலீஸ் ஸ்டேஷன்னா இன்றைக்கி இந்தியாவிலே பரிசெல்லாம் வாங்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலை இருக்குது. இதை உடனடியாக தடுக்க வேண்டும். கண்டிப்பாக அந்த சம்பவத்துக்கு உடனடியாக சரியான நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்று